ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஏய் நம்பிராஜா, உன்னை நம்பி எங்கள் விஜய் கூப்பிட்டு வந்தா நீ இப்படி மோசம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் ஒரு பேரை நானுமே பார்த்தேன், ஒரு பேர் நம்பிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. பேரில் இப்படி நம்பிக்கையை வச்சுட்டு எங்கள் விஜய்க்கு இப்படி துரோகம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாரு. ஸோ விஜய் சொன்னதை நம்பினாரு, அப்படி இந்த பக்கம் சொல்லும்போது இதையும் அப்படியே நம்பிடுறாரு. அவராக எதையுமே யோசிக்க மாட்டார். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது. பட் நம்ம நேற்றுக்கு நைட் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் ரங்காக வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரே நாளில் தான் நடந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த சீன்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருக்கு. ப்ரெஸ் மீட் வரைக்குமே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி எல்லாருமே பார்த்துறாங்க. ஸோ ப்ரெஸ் மீட் இவங்களுமே விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க நாளைக்கு எபிசோடில். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் வந்து வீட்டுக்கு டேரெக்டாக கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. அது ஹோட்டலில் தங்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு டயர்டாக இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி அதுக்குள்ளாட்டியும் போயிட்டு அவங்க மாமா வந்துட்டாருன்னு பற்ற வச்சு அதை அங்கே வந்து சமாளிக்கிறாங்க. அப்படி திரும்ப 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 புருஷன் சொல்கிறேம்மா, கடுப்பாகுது அந்த வார்த்தையை கேட்கும்போது வெளிலாகிட்டேருந்து. அவர் தான் சொல்லிட்டால எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியலையா. இப்போ மற்ற ப்ரெஸ் முன்னாடி அந்த மோகத்தை வேறு காமிச்சிட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுதான் எனக்கு கல்யாணம் சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து லவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் தான். அது மோதிரம் போட்டு இதுவே நம்ம கல்யாணத்துக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நார்மலாகவே அது ஒரு நார்மல் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த மோதிரம் போட்டாலே நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு பாசத்தில் அந்த அன்புல சொல்கிற ஒரு வார்த்தை தாங்க. அதையே பிடிச்சிட்டு இப்படி தொங்குறாங்களே தான் கடுப்பாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறதையுமே ரிவியல் பண்ணியிருக்காங்க. பட் அது வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பணத்துக்காக ஆசைப்படுதா அது மாதிரி வந்து காவேரி வந்து இவங்க கூட வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெண்ணிலா இங்கேருந்து போனால் தான் வந்து காவேரி கூட வாழுவேன், விஜய் கூட வாழுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து எல்லாத்தையுமே நம்புறாரு. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்ல வந்து மறந்துட்டேன் பாருங்க. அங்கே ஒரு பக்கம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, பசுபதி அவங்க வீட்டுக்கு. அந்த பிடிஎஸ் பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலாக அங்கே வந்து போய் அவங்கள மனசை மாற்றிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் உண்மை அப்படியே சொல்லியிருப்பாரு. விஜய் என்ன சொன்னாரோ அது அப்படியே. அப்போ தான் இது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. எதனால் ஆக்ஷன் ஆச்சுங்கிறத சொல்லவே இல்லையே. அவங்களோட காதல் தான் அவங்களோட ஆக்ஷனுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் கூட்டு போயிட்டீங்க, திருப்பியும் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்க மனசில் ஃபுல்லாக விஜய் மட்டும் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தா செம ஷாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவே வந்து ராகி நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க சொன்ன எல்லாமே கரெக்டு தான் மாமா, எனக்கு விஜய் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தாலி கட்ட பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு மாமா அப்படிங்கிற விஷயத்தையும். அப்புறம் மாமாவுக்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜர் ரிவியல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சேன் மேபி அந்த நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே கான்ட்ராக்டை பற்றி சொல்லணும் சொல்லியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வந்து வெளியில் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி சொல்ல மற்ற எல்லாமே வந்து பேசுனது அதுவுமே சொல்லிட்டாங்க. அந்த மூத்த காமிச்சு இதுதான் எனக்கு வந்து தாலின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கு, நம்பிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லலை. என்னை வந்து அவங்க பாசுமத்துலேருந்து கூட்டு வந்ததே அவங்க தான். ஸோ அவங்க டிவோர்ஸ் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவர் எங்கேம்மா உனக்கு கல்யாணம் பண்ணார், திருப்பி அந்த முகத்தை காமிச்சு கல்யாணம் சொல்கிறேன். விஜய் முதல்ல அந்த முகத்தை வாங்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக இருந்துச்சு. நாளைக்கு இப்போ இவ்வளோ விஜய் ஒரு பக்கம் பார்க்குறாங்க, காவேரி ஒரு பக்கம் பார்க்குறாங்க, காவேரி ஃபேமிலி ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.